ஃபஸ்ட்டு மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணது குந்தர். அவருக்கான டைட்டில் மேட்ச் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அண்டு இப்போ கரண்ட்டாக வேர்ல்டு சாம்பியனாக இருக்க டேமியன் ப்ரீஸ்ட்டை பற்றி ஒன்று சொன்னார். அவருக்கு நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குன்னு. அவருக்கு சொன்ன மாதிரியே ஜட்ஜ்மெண்ட் டே கூட இருக்காங்க. பட் டைமண்ட் ப்ரீஸ்ட் வந்து எம்ஐபி வச்சு ப்ராப்பராக தானே டைட்டில் வின் பண்ணார். ஸோ அவர் எந்த ஒரு ஷார்ட்கட் கீயும் யூஸ் பண்ணலை தானே எனக்கு தெரிஞ்சு. அதை கேட்ட டேமியன் ப்ரீஸ்ட் வந்து, நான் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தானே வின் பண்ணேன் எம்ஐபி கேன்ஷின் பண்ணி. பட் நீ ரேண்டியை கூட டிஃபீட் பண்ணலை. அது உனக்கும் தெரியும், இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ரேண்டியை அவர் கிளியராக டிஃபீட் பண்ணலை. ஏன்னா அவர் ஷோல்டர் ஃபுல்லாக படலை. அந்த மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது. என்னடா இவனுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்க, வரேன்னு சொல்லிவிட்டு ட்ரூ மெக்கன்டையர் என்ட்ரி கொடுத்தாரு. அப்போ குந்தர் டீசெண்டாக ரிங்கை விட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் என்ன, ட்ரூ சிஎம் பங்கை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார். ஸோ அதை பற்றியும் அண்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற கிளாஷ் அந்த கேஸ்டலில் டைட்டில் மேட்ச் பற்றியும் பேசிகிட்டு இருந்தார். அது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு. ட்ரூவோட ஹியூமரும் நல்லாயிருக்கு. அண்டு கடைசியாக அவங்க பேசுகிறத ஸ்டாப் பண்ணலை. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் அவருடைய மேட்ச் ப்ளே பண்ண வந்துட்டார் அகெயின்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் டேயில் இருக்கிற ஜேடி கூட. அந்த மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கரும்பு மிஷினில் கரும்பு மட்டனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் வின் பண்ணிட்டார். வின் பண்ணிட்ட பிறகு ஜேடி தெரியாமல் சேரில் வச்சு ஹிட் பண்ணிட்டார். ஸோ அதனால் அந்த நைட்டு ஃபுல்லாக பிரான் ஸ்ட்ரோமன் ஜேடியை தேடிட்டு இருந்தார். செம்ம காமெடியாக இருந்துருச்சு. பேக் ஸ்டேஜில் ஜேடி அண்ட் லிவ் மோர்கன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஷேமஸ் ஸ்டேடியம் உள்ளே வந்திருப்பார். அங்கே கூட நம்ம பிரான் ஸ்ட்ரோமன் விட மாட்டுறாரு, துரத்துக்கிட்டே இருக்கிறாரு நம்ம ஜேடியை. அடுத்தது ரிகோஷிட்டுக்கும் ட்ராகனோ லாஸ்ட் வீக் நடந்த ரால கிங் ஆஃப் த ரிங் மேட்சை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ரீமேட்ச் வேணும்னு ரிகோஷிட் சொல்லியிருப்பார். அப்போது பிரான் பிரேக்கர் வந்து ஸ்பேர் போட்டிருப்பார். அதனால அந்த மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல மேட்ச், பார்க்க செம்மையாக இருந்துச்சு. 2 பேரும் ஃபைட் ஸ்கில்ஸும் வேறு லெவல், நல்லா போயிட்டு இருந்துச்சு. ரிகோஷிட் வந்து 360 போட்டு பிறகு பிரான் பிரேக்கர் வந்து ஸ்பியர் போட்டுட்டார் அண்ட் 2 பேரையுமே ஹிட் பண்ணிட்டார். லாஸ்ட் வீக் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு சின்னதாக டாக் டீம் மேட்ச்சு ஏஓபிக்கும் அண்டு க்ரீட் பிரதர்ஸ்க்கும் நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி நம்ம ஷேமஸோடது. ஷேமஸை வந்து கிங் ஆஃப் த ரிங் போக விடாமல் தடுத்தது நம்ம கெய்சர். ஸோ அவர் பேக் ஸ்டேஜிலேருந்து பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே ஷேமஸ் டென்ஷன் ஆகிட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து பேக் ஸ்டேஜில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் மாதிரி நடந்துச்சு. பட் ஆனால் அதுக்குள்ளே எல்லா ரெஃப்ரீஸ் அவங்கள மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கான மேட்ச்சை வந்து நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கப்புறம் வர மெயின் ஈவெண்ட்டில் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேர்ள்ஸ் மேட்ச் ஒன்று இருந்துச்சு. அடுத்த மேட்ச் வந்து கார்லிட்டோக்கும் ரேமஸ்ட்ரியோக்கும். மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருந்தது. பட் நடுவில் ஃபின் பேலர் வந்து ட்ராகன்லேயே ஹிட் பண்ணிட்டார். ஸோ ரேமஸ்ட்ரியோ வந்து ஃபின் பேலரை ஹிட் பண்ணிட்டார் அண்ட் கார்லிட்டோக்கு 619 போட்டு மேட்சையும் வின் பண்ணிட்டார். பட் அதுக்கப்புறமும் ஃபின் பேலரை ஹிட் பண்ண போகும்போது நம்ம டேமியன் ப்ரீஸ்ட் வந்து ட்ராகன்லேயும் ரேமஸ்ட்ரியோவும் ஹிட் பண்ணிட்டார். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற ரால வந்து டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் ரேமஸ்ட்ரிக்கும் ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பிரான்சன் ரீடுக்கும் ஓட்டிஸுக்கும் ஒரு மேட்ச் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் வந்து பிரான்சன் ரீடு வந்து வின் பண்ணிட்டார். ஸோ எப்படின்னா சாட் கேபிளோட இன்டர்ஃபியரன்ஸ், இல்லைனா வந்து ஓட்டிஸ் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இது மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட் கேபிள் வந்து ஹிட் பண்ண போனார் நம்ம ஓட்டிஸை. பட் சாமி செயின் வந்து என்ட்ரி கொடுத்து நம்ம ஓட்டிஸ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து ஆல்ஃபா அகாடமி பேச்சையும் கேட்கக்கூடாது, சாட் கேபிள் பேச்சையும் கேட்கக்கூடாது, நீ வந்து பீப்புள்ஸ் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் என்ன தான் சொன்னாலும் வந்து அவர் இப்போ ஆல்ஃபா அகாடமியில் இருக்கார். ஸோ அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா சாட் கேபிள் மறுபடியும் சாமி செயினை ஹிட் பண்ணி சூப்ளெக்ஸ் போட்டு அவரை அடிக்கிறாரு. பட் நம்ம ஓட்டிஸ் ட்ரை பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சாமி செயினை, பட் ஹெல்ப் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சாமி செயின் கூட ஓட்டிஸ் சேருவார் அண்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரால கடைசி மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது வந்து ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. யாருக்கு பார்த்தீங்கன்னா பெக்கி லின்ச்சுக்கும் லிவ் மோர்கனுக்கும். கிங் ஆஃப் த குவீனில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும்.
டாமினிக் வந்து பெக்கிக்கு ஹெல்ப் பண்ணுறதாக நினச்சி லிவ் மோர்கனை வின் பண்ண வச்சுட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லிவ் மோர்கன் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேக் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ரூமர்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி டாமினிக்கை கிஸும் பண்ணிட்டாங்க லிவ் மோர்கனு. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.